மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மகரம் ராசி நண்பர்களுக்கு இதுவரை வாக்குஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருந்த சனி பகவான், அதாவது பாத சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அடுத்து மார்ச் மாதம் 29ஆம் நாள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பயணிக்க உள்ளார். தைரிய சனியாக பயணிக்க உள்ளார். இந்த 3ஆம் பாவகம் குரு பகவானுடைய வீடு. அதாவது மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவரே 3ஆம் இடத்து அதிபதி என்றும் சொல்லக்கூடியவர் குரு பகவான். இவருடைய வீட்டில்தான் இந்த சனி பகவான் பயிற்சியாகி அமர உள்ளார். ஒரு 2.5 வருஷம் இந்த 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற பொழுது மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்ன திடீர் திருப்பங்கள் ஏற்படும், என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எந்த காணொலியை ஓப்பன் பண்ணாலும் சூப்பர், அருமை, 100க்கு 90% மகர ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம், ஜாக்பாட், பார்க்குற போதெல்லாம் கேட்குற போதெல்லாம் கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் வருது. அதே மாதிரி கேட்கும் போதெல்லாம் காதில் இன்பத்தேன் வந்து பாயுது. அந்த அளவுக்கு இந்த யூடியூப் சேனலில் மகர ராசியை பற்றி புகழ்ந்து தள்ளுறீங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் மகர ராசிக்காரவங்க படுற பாட்டை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே போட மாட்டீங்க, எங்கேயாவது ஓடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மகர ராசி நண்பர்கள் கேள்வி நிறைய கேட்குறாங்க, பதிலும் சொல்கிறாங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில். ஏன் இப்படி போட்டு எங்களை பாடாக படுத்துறீங்க, நாங்கள் ஏற்கனவே சனி பகவான் படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இதில் நீங்கள் வேறு வந்து அப்படின்னு சொல்லி நம்மளையும் அவரோடு சேர்த்து தான் சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நீங்கள் ஒரு 7.5 வருஷ காலம் கிடையாது, சில மகர ராசி நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சித்திரவதை தான். எப்படி வாழ்நாள் முழுவதும் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் முன்னேற முடியலைன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா உச்சத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு ஐயா, அங்கேருந்து சறுக்கி விழுந்தேன் பாருங்க, விழுந்த வாக்கில் தான் இருக்கிறேன், இன்னும் எந்திரிச்ச பாடு இல்லையா. என்ன சொல்கிறது, குறுக்கெலும்பே ஒடிஞ்சு போச்சுன்ற மாதிரி என் வாழ்க்கையினுடைய முதுகெலும்பே ஒடிஞ்சு போச்சு. இனிமேல் மகர ராசி சனி பயிற்சியான, ராகு பயிற்சியான, கேது பயிற்சியான, எந்த கிரகம் பயிற்சியானாலும் என்ன தூக்கி விட போகிறது கிடையாது, நானும் எந்திரிக்க போகிறது கிடையாது, அதில் பாதாளத்தில் விழுந்தது தான் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுது. அதில் சில சகோதரிகளாம் மனசு நொந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை மட்டும்தாங்க ஆறுதல், ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு துளி கூட உதவாது, ஏதோ உங்கள் பொழப்பு நல்லா ஓடுது, எங்கள் பொழப்பு ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வராங்க. உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இந்த நவகிரகங்களும் தன்னுடைய நட்சத்திர பாதங்களில் ராசிகளில் சஞ்சாரிக்கின்ற காலகட்டத்தில் அது கொடுக்க வேண்டிய பலாபலனை கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றது. இதை கணித்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் ஜோதிடர்களுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த பலனை கொடுத்துட்ருக்கோமே தவிர கட்டாயம் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 100 பேருக்கும் பொருந்தும், 100% பொருந்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியவே முடியாது, யாராக இருந்தாலும் சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி ஐயா நீங்கள் எப்படி நம்புகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஐயா கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 20-25% பேசும், இதுதான் மறக்க முடியாத உண்மை. ஆனால் மீதி இருக்கிற 75% உங்களுடைய லக்ன பலன் பேசும், சுய ஜாதகம். இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது தெளிவாக பலன் சொல்லும். அப்போ இந்த சுய ஜாதக பலனையும் கோச்சார பலனோடும் ஒப்பிட்டு பாருங்கள். மற்றபடி வந்து இந்த 25% தான் கோச்சார பலன் பேசுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது 25% பேசும் அப்படிங்கிறதுல அந்த 25 நபர்கள் அப்படிங்கிறது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அதில் யாரோ ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் தான் டாப் லெவலையும் வருவார். அது 10 பேராக கூட இருக்கலாம், டாப் லெவலில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற பொழுது அவர் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் சரி, என்ன முயற்சி பண்ணாலும் சரி, அவர் எந்த காரியத்துக்கு போனாலும் சரி,
அவரை தோக்கவே விட மாட்டார், ஜெயிக்க வச்சு தான் பார்ப்பார். எப்படி? தோள் கொடுப்பான் தம்பி. தம்பி இருக்கக்கூடியவர் படைக்கு அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. தனக்கு ஒரு கூட பிறந்த சகோதரர் இருந்துட்டா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக யார் கூட வேணாலும் சண்டைக்கு போகலாம். ஆனால் அநியாய சண்டைக்கு போகக்கூடாது. எப்படி? அநியாயமாக சண்டை பிடிக்கக்கூடாது. நமக்கு ஏதாவது பிரச்சனை தேவையில்லாமல் வந்தால் நம்ம கட்டாயம் சண்டைக்கு போகணும். அதை நம்ம ஜெயிச்சே தான் தீர்வோம். அந்த மாதிரி இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு அவர் சண்டைக்கு போக மாட்டார் ஐயா. ஆனால் வந்த சண்டையை விட மாட்டார், எதிர்த்து போராடி ஜெயிக்க வைப்பார். அப்போ இந்த 3ஆம் இடம் முயற்சி வெற்றி அப்படிங்கிற மாதிரி. நான் அதை ஏன் சண்டைக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த 3ஆம் இடமே நம்மளுடைய தோள்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். புஜம், தோல் புஜம், இதை பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்போது வீரம் அப்படிங்கிறது எங்கேயா இருக்குது? நம்மளுடைய மார்பு பகுதியில் இருக்கிற தோளில் தான் இருக்குது. அதனால தான் எவ்வளோ பெரிய பாறாங்கல்லையும் தூக்கி வச்சா செமக்கிறதுக்கு தைரியம் அப்படிங்கிறது அந்த தோல் தான். அந்த இடத்துலாம் சனி உட்கார போகிறார். அப்போ இது வரைக்கும் வாக்கு சனியாக இருந்து, பாத சனியாக இருந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நிறையா பண்ணிட்டார். நல்ல பாதையில் தான் போயிருப்போம், ஆனால் கால் இடறி கீழே விழுந்திருப்போம். நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா தெரியும் இந்த பாதை நல்ல பாதை தான், அதனால் இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் போயிருப்பீங்க. நம்ம கால் எந்த கல்லில் முட்டுச்சு, எந்த புல்லில் முட்டுச்சுன்னு தெரியாது. சாதாரண புல்லு கூட தடிக்க நம்மளை விழ வச்சிரும். அங்கே காலில் அடிபட்டது தான்யா என் உச்சி தலை வரைக்கும் நரம்பு பிடிச்சிக்கிருச்சு. நேராக உட்கார முடியலை, முதுகெலும்பு வலிக்குது, கால் எலும்பு வலிக்குது, கையெலும்பு வலிக்குது. இப்படி எலும்பு வலி, நரம்பு வலி, நரம்பு சுருக்கம், சரியாக இருக்க முடியல, ஒரு வேலை செய்ய முடியல, வெற்றி செய்ய முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல. இப்படியெல்லாம் சனி பகவான் நிறைய படுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் வாக்கு கொடுக்க வச்சு வாக்கில் சிக்க வச்சவரும் அவர் தான். பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் போனது, வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியாமல் போனது, கடங்காரங்கள்கிட்ட பேச்சு வாங்கினது, அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டது, வெக்கப்பட்டது, வேதனைப்பட்டது, இப்படி எல்லா விஷயத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் படுத்து எடுத்துட்டார். வாழ்க்கையே போதும் போதும்னு ஆகிப்போச்சு. இனிமேல் என்ன நடக்க போதோ? சரி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் என்ன தான் சொல்ல வாரீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. நம்பிக்கையோடு கேளுங்க, சில நல்ல விஷயங்களும் உண்டு. இப்போ இந்த 3ஆம் இடத்துல சனி நல்லது தான் பண்ண போகிறார். எப்படி? நீங்கள் இது வரைக்கும் தடை தாமதப்பட்ட காரியங்களில் நம்ம எந்த ஒரு தடையும் இல்லாமல் அதை செஞ்சு முடிக்க போகிறோம். பழைய வேலைகள் கிடப்பில் போடப்பட்டிருந்தால் அதை தூசு தட்டி எடுத்து மறுபடியும் புதுப்பிக்க போகிறோம். இப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுப்பிக்கப்பட உள்ளது. அப்போ எல்லா விஷயங்களுமே நாம் புதுப்பிக்கப்பட போகிறோம். அப்படின்னா முதல் விஷயம் என்ன ஐயா? அதாவது ஏமாற்றங்கள், எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள், அதாவது பண விஷயங்கள், அந்த எந்த விஷயங்களாலும் சரி, வாழ்க்கைக்கான அத்தியாவசிய விஷயங்கள் அத்தனையுமே நான் பின்னடைவை சந்திச்சிருக்கிறேன். சரியான ஒரு வேலை, சரியான ஒரு தொழில், சரியான ஒரு பாதை, சரியான ஒரு வழிகாட்டி, எனக்கு பக்கபலமாக துணை யாரும் இல்லை. நானே என் கையை ஊண்டி தான் நான் எந்திரிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், அதுக்கு கூட பலம் இல்லாமல் போச்சு. இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்லிக்கலாம். அப்போ என்னையா அர்த்தம்? அதாவது ஒரு மரம் பட்டை மரமாக நிற்கிது, இலையை பூரா ஊத்துருச்சு, தண்ணி வேறு பூமியில் இல்லை, அந்த மரமே காயப்போகிற நிலமையில் திடீர்னு மழை பெஞ்சா, அந்த மழையே தொடர்ந்தாப்பில் ஒரு 4-5 நாளைக்கு பெஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மரம் எப்படியா இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக தளிர்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10-15 நாள் 20 நாளில் பார்த்தோம்னா மரம் ஃபுல்லாக இலையாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மரம் எப்போவுமே சிரித்த முகமாக இருக்கும், வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்கும். இப்போ தான் நான் நல்லா வந்துட்டேனே வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மரத்தை பார்த்தவங்கலாம் இது எதுக்கு பயன்பட போகுது அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனால் அதே மரம் நல்லா இருக்கிற போது யார் யாரெல்லாம் தங்கி அந்த நிழல் காஞ்சிட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மரம் உதவி செஞ்சுருக்கும். இதுதான் மகர ராசி. அந்த மகர ராசி நண்பர்கள்
பட்ட மரமாக இருந்து இன்று துளிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வசந்தகரமானதாக ஆகப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அப்போ என்ன சொல்ல வர்றது? எத்தனை பாயிண்ட்டை சொல்லலாம்? நிறைய பாயிண்ட் சொல்லலாம். வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்களில் நிறைய பாயிண்ட் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை? அதாவது ஒரு தொழில் பண்ணணும், அது சிறப்பாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடு போகணும், அதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கணும். ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வைக்கிறதுக்காக கடுமையாக போராடிட்டு இருக்கிறேன், அது நடக்கணும். எனக்கும் சில பண வாய்ப்புகள் கிடைச்சால் நான் அன்னதானம் பண்ணணும், இல்லாத ஏழை எளியோருக்கெல்லாம் நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அது நடக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை நான் விரும்புகிறேன், அதுவும் நடக்கணும். நல்லதொரு இடத்துல திருமண வாய்ப்புகளை நான் எதிர்பார்க்குறேன், அதுவும் நடக்கணும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கணும். வீழ்ந்து கிடக்கின்ற என்னுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களை நான் தேத்தி மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய நண்பர்களை நம்பி நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். குடும்ப உறவுகளாலும் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். அவங்களாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வராமல் அவங்களும் என்னை தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஒரு ஒற்றுமையனைய பயணிக்க வைக்கணும். அந்த ஆசை எனக்கு நிறைவேறணும். அதையும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை கழுத்துக்கு வந்துருச்சு. இனி கொஞ்சம் தாயா இருக்குது. மூச்சு விடக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சுன்னா, நாசிக்கு வந்தால் மூச்சு விட முடியுமா? அந்த அளவுக்கு நெரிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போயோ பிறகுன்ற மாதிரி என்னுடைய சூழ்நிலை போயிட்டுருக்கு. அப்போ மரணத்தின் விளிம்பில் இருக்கிறேன், கடனுக்கு பயந்துக்கிட்டு. என்னை சனி மீட்டெடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மீட்டெடுப்பார், அது நம்ம தாராளமாக நம்பலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மகர ராசிக்கு 6ல் தான் குரு பகவான் போய் உட்காருவார். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார், அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தை பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அதாவது சுபவிரயம், தொழில் சிறப்பு, குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறது. இப்படியாக அவங்களும் சில நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கறதுக்கு தான் குரு பார்வையும் சிறப்பாக இருக்கிறது. சனியும் சிறப்பாக இருக்கிற இடத்துக்கு பலனை வாரி வழங்க உள்ளார். ஆக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். ஆனால் இதை நம்பலாமா அப்படின்னு சில பேர் கேட்டாலும் கோச்சார பலனை நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா மகர ராசியில் நம்மளும் நம்ம தெருவில் இருக்கிற 4 பேரும், நம்ம ஊரில் இருக்கிற 10 பேரோ, நம்ம ஏரியாவில் இருக்கிற 100 பேரே பிறக்கலை. இந்த உலக மக்கள் தொகை 12ஆக பிரித்தா ஒவ்வொரு பாவத்துலேயும் எத்தனை கோடி பேர் இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள் சொன்ன ராசி பலன் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறத விட எங்கேயோ ஒருவருக்கு அப்படின்னு கிடையாது, எங்கேயோ இருக்கிற பல லட்சம் பேருக்கு நடந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கோச்சார பலனும் இந்த ஜென்ம ஜாதக பலன் அவங்களுக்கு சரியாக ஒத்து போயிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் நடக்கும். பிறப்பிலே நம்ம ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதியை போய் சூனியத்தில் மாட்டியிருப்பார், நம்ம ராசியாதிபதி சூனியத்தில் மாட்டியிருப்பார், முடங்கியிருப்பார். வருமானம் தொழில் ஸ்தானம் முடங்கியிருக்கும். சில பேருக்கு 7ஆம் இடமே களத்திரஸ்தானமே முடங்கியிருக்கும். இப்படியாக சூனிய பாவங்களும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டிருக்கோம். ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. நாமயோகத்தின் பிரகாரம் அவயோகியே இப்போ தசை நடத்திக்கிட்டு இருப்பார். இல்லாட்டி யோகாதிபதி போய் அவயோகி வீட்டில் இருக்கிற அவயோகி நட்சத்திரத்தில் நின்று அவர் தசை நடத்தினாலும் நல்ல பலன் கிடைக்காது. இப்படியாக சுய ஜாதகங்கள் பல வழியில் நமக்கு பலனை கொடுக்கும். அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் கோச்சார பலன் கண்டிப்பாக அது கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய சுயஜாதகம் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு பார்வை பார்த்துக்குங்க. அதை பார்க்க மறுத்துட்டு ஆமாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டுக்குள்ளே வந்து நம்மளை திட்டி பேச நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் கர்மான்றது. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை நடக்குது அது தெளிவாக ஜாதகத்தை கொண்டு பார்த்து ஒரு சரியான வழிகாட்டுதல் ஓட நம்ம பயணிக்கணும். அப்படி பிரச்சனை இருந்தால் ஜாதக ரீதியாக எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செய்யாமல் விட்டுட்டு யூடியூப்பில் இருக்கிற காணொலியவே பார்த்து 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 எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நம்ம கமெண்டில் வந்து தவறான கமெண்ட்கள் கொடுக்கறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. அது உங்களுடைய மனச்சாட்சிக்கு தான் வெளிச்சம். இதை நம்ம சொல்லி ஒன்றும் இல்லை. அப்போ சொல்கிற போது உங்களுக்கு கேட்குறதுக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பல பேருடைய வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். அப்போ ஜாதகத்தில் உண்மையாகவே உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது
ஜாதகத்தில் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போங்க. அங்கே உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி, இந்த சனிப்பெயர்ச்சி காலம் உங்களை வாழ வைக்கப் போகின்ற காலம் என்று கூறியும், மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.